இப்போ இந்த குட்டிச்சாத்தான வந்து ஒரு மனுஷனோட உடல்ல ஏவி விட்டுர்றாங்க அப்படின்னா, இப்ப அந்த குட்டிச்சாத்தான் எப்படி ஒரு ஒரு டைம் வரைக்குமாச்சும் அந்த மனுஷன் சொல்றத கேட்குமா? இல்ல அது என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதுதான் பண்ணுமா? ஆமா. நீங்க மந்திரத்தில என்ன சொல்லி ஏவி விடுறாங்களோ, அதுதான் பண்ணும். ம். நல்லது செய்யணும்னு பண்ணி குடுத்தா நல்லது. இல்லன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, கனவுல வந்து எனக்கு குட்டி குட்டியா, குட்டி குட்டியா ம். வருது. குட்டிச்சாத்தான வச்சு ஏவி விட்டாங்கன்ட்டு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க பாருங்க. அது வந்து என்ன பண்ணும், நம்ம உடம்புல இறங்கி துன்புறுத்தும். ம். ஏதாவது நோய் உற்பத்தி பண்ணும். கை, கால் வராம போகும். டயர்ட்ஸு இந்த மாரி வரும். அதே நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துனாங்கன்னா, நல்லது செய்யக்கூடிய விஷயம் வந்துரும். நல்லது செஞ்சா நிச்சயமா எந்த துர்தேவதைய கூட வச்சு நல்லது பண்ணலாம். இப்ப எப்படி ஒரு கெட்டவங்க இருக்கிறாங்க, ம். அந்த கெட்டவங்கள கூட மாத்தி நல்லவங்கள கொண்டு வராங்களோ, அதே குட்டி சாத்தான கூட நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லி, நல்லத பயன்படுத்தினா, நிச்சயம் அதுக்கும் இந்த மாரி இது வராது. ஏன்னா, இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா பயப்படுறாங்க. எல்லாமே குடி சாத்தானா அதோ எப்பான்னு ஒரு பயம் வரும். அதே விநாயகர்ன்னா பயம் வருதா? ம். யாருக்கும் வராது. விநாயகரு, ஒரு சிவனு, ஒரு காளி வராங்கன்னா, அவ்வளோ பயப்பட மாட்டாங்க. நார்மலா ஏத்துக்குவாங்க, வழிபட ஆரம்பிச்சுருவாங்க. இது நீ போய் வூட்டுக்கு ஒரு குடிசாத்தான் நான் தர்றேன். இத வச்சு கும்பிடுன்னா யாருமார் கும்பிடவே மாட்டாங்க. அதே வீட்டுக்கு ஒரு விநாயகர் குடு, இல்ல ஒரு கணபதி ஏதாவது ஒரு இது தெய்வத்த குடுப்பாரு, வாங்கி வச்சுக்குவாங்க. ஒரு பெருமாள் போட்டா எல்லாம் வாங்கிக்குவாங்க. இது வாங்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இது பயன்படுத்தி அந்த காலத்துல மந்திரவாதிங்க பெரிய பெரிய இது மாரி மாறுன வேலைகளுக்கு, கெட்ட வேலைகளுக்கு பயன்படுத்தி இத வந்து தப்பான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதையும் நல்ல வழிக்கு கொண்டு போலாம். ஏன்னா, பிறந்த குழந்தை எப்படி நல்லது நம்ம சொல்லிக் குடுத்து, அதே மாரி அதுக்கு நல்லது சொல்லிக் குடுத்தோம்னா, நிச்சயம் அந்த குட்டிச்சத்தம் கூட நல்லது செய்யும். அதே மாரி அதுவும் ஒரு தேவதை தான். அதுவும் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஆன்மா தான். ம். இறைவனுடைய எல்லாமே இப்ப வந்து பார்த்தோன்னா, பெரிய பெரிய கடவுள் வந்து டைரக்ட்டா செய்யாது. அது கீழ இருக்கிற தெய்வங்கள், தேவதைகள், யட்சினி இவங்க தான் இந்த மாரி இருக்கிறவங்க தான் இவங்கெல்லாம். ஏன்னா, கடவுள டைரக்ட்டா வந்து சில பேர் வழிபட மாட்டாங்க. கீழ இருக்கிறத தான் வழிபட ஆரம்பிப்பாங்க. அதனால அதுவும் நல்லது செய்யும். தப்பு கிடையாது. ஆனா, நம்ப பயன்படுத்துற முறை தான் எல்லாமே.